வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டவேரா 2007 மாடலு. ஓனர் 3 ஓனரு, 4 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸு. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஒரு வண்டியை கொடுத்தோம்னா திருப்தியாக கொடுக்கணும், எந்த விதமான வேலையும் இல்லாமல். அதுதான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக தான் நம்ம எந்த வண்டியுமே நல்லா இருக்க வண்டியை மட்டும்தான் போடுவோம். மாதத்துக்கு ஒரு வண்டியை தான் நம்ம எடுப்போம். குண்டாங்குதிரைலாம் எடுத்துகிட்டு போட்டிருக்க மாட்டோம். டயர் பாயிண்ட்டை பாருங்கள். டயருமே புது டயரு. பின்னாடி 2 டயர் இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க. முன்னாடி இருக்க டயர் ஏற்கனவே போட்டு ஓட்டியிருக்காங்க. வண்டி கஸ்டமர்கிட்டே தான் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கு, உங்களுக்கு ஒரு வேலை கூட இல்லை. எடுத்தனுமே எந்த விதமான வேலையும் பார்க்காம நம்ம எடுத்து அப்படியே வண்டியை ஓட்டிக்கலாம். காலையில் ஆயிலையும் தண்ணியே மட்டும் செக் பண்ணுறது தான் நம்மளோட கடமை. ஏசி இருக்குது. சீட் கவர்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. வண்டியில் எக்ஸ்ட்ரா பிக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரு, இந்த மேலே அந்த டோர் வைசரு இதெல்லாம் வச்சுருக்காங்க. வண்டி தெளிவாக இருக்குது. 3 ஓனர் வண்டி, 2007, 4 வருஷம் எஃப்சி, கரண்ட்டு. வண்டி இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது. லாங் டிரைவ் போகணும்னா, ஒரு குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 பேர் போகணும்னா இந்த வண்டி நல்ல வண்டி. செவர்லைட் டவேரா. பீடிங்கு, இன்ஜின் கண்டிஷன் 100க்கு 100. இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. வண்டி லாங் ஷாட்லேருந்து காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அப்படியே பின்னாடி வருவோம். செவர்லைட் டவேரா. வண்டி இப்போ தான் பெயிண்டிங் அடிச்சிருக்குது. ஆக்சிடெண்ட் ஆன வண்டியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த மரத்து பக்கத்தில் நிப்பாட்டி, ஒரு கிராமம் தாடி கொம்புங்கிற இதில் நிப்பாட்டி, அந்த கோயில் பக்கத்தில் நிப்பாட்டினால அந்த காக்கா எச்சம் இதெல்லாம் பட்டு அங்கனங்கன கொஞ்சம் கிளியர் உறிஞ்சிருந்துச்சு. சரி, கிளியர் எடுத்து அடிச்சுட்டு அப்படியே பெயிண்ட் எடுத்து மாட்டிக்கலாம் தான். டயர் பாயிண்ட்டை பாருங்கள். கீழே இன்டர்சேஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். சஸ்பென்சரு, வண்டி பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா நான் யோசித்து எடுக்கிற வண்டி இல்லை. நல்ல வண்டி, தெளிவான வண்டி. நான் இங்கே இப்போ இந்த பக்கத்தை அண்டர்சேஸை காமிக்கிறேன். ஒரு சின்ன ஒர்க்கு கூட இல்லை. நீங்கள் எடுத்தனுமே தாராளமாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். டவேரா 2007 மாடலு, 3 ஓனரு. வீல் கப் ஆர்டர் போட்டிருக்காங்க, இன்னும் வரல. அது வந்துச்சுன்னா போட்டிருக்காங்க. டயர் பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. சும்மா ஏனோ தானோ ஒரு வண்டியை கொடுத்துட்டு லாபம் அதிகமாக கிடைக்கும்னா நம்ம பார்க்க மாட்டோம். வண்டிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம். சீட்டு, ஏசி எல்லாமே வந்துடும். இந்தாங்க, வேணா அந்த கிளாஸில் கூட பாருங்கள். (2007) தான் போட்டிருக்கு 4 இதுலையுமே. வண்டி தெளிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இதுவும் கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இன்ஜின் 100. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். முன்னாடி இருக்க டயரை பார்த்துக்கோங்க. டயர் பாயிண்ட்டு, இன்ஜின் ஒர்க்கு, பாடி ஒர்க்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வண்டி கிடைக்கிற ரொம்ப ரேர் தான் டவேராவில். நம்ம எப்போவுமே ஆம்னியை தான் எடுத்து போட்டுட்ருப்போம். சரி, ஒரு நண்பர் பிடிவாதமாக சொன்னனால போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் ஃபுல்லாக செக் பண்ணி தான் நம்ம எடுத்தோம். ஓட்டி பார்த்தோம். சஸ்பென்சர் நல்லா இருந்துச்சு. லைட் ஹீட் எல்லாமே இதில் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கு. நம்ம சும்மா ஒரு வீடியோக்காலாம் எடுத்து போடுறோம். இந்த பக்கத்தும் கண்ணாடியை பார்த்துக்கோங்க. எந்த வண்டி எடுத்தாலுமே கண்ணாடியில் அந்த சீரியல் நம்பரை பாருங்கள். இந்த இடத்துல 7ன்னு இருக்கும். தெரியுதுங்களா 7ன்னு? வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி.
இன்ஜின் வந்து பக்காவாக இருக்குது. கீர் பாக்ஸ் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. ஏசி ஒர்க்கிங்க, செட்டு ஒர்க்கிங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. தட்டினுமே எடுக்கும். பின்னாடி புகையே எதுவுமே வராது. சும்மா ஒரு கார்ஸில் 100 காரை நிப்பாட்டிக்கிட்டு என் வண்டி நல்ல வண்டி, என் வண்டி நல்ல வண்டினா விற்க முடியாது. உண்மையான வண்டியை பார்த்து நல்ல வண்டியை எடுத்து நம்ம தான் எடுக்கணும். நம்ம நண்பர் வண்டி தான். அவர் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியல தான் வண்டி வைக்கிறாரு. வண்டி எடுத்து ஓட்டி பார்ப்போம். கிலோமீட்டர் நோட் பண்ணுறேன்னா நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே வண்டி பூ மாதிரி போகும், எந்த விதமான இதுவும் இல்லாமல். ஃபஸ்ட்டு கீழே வண்டி மூவ் ஆகுது. ஃபஸ்ட்டு கீரு, செகண்ட் கீரு, ரிவர்ஸ் கீர் வேணால் போட்டு காமிக்கிறேன். ஆனால் வண்டி ஜர்க்கே இல்லாமல் நீட்டாக அது ஷார்ட் ஓடிட்டுருக்கும். இப்போ அப்படியே முன்னாடி ஓட்டி காமிக்கிறேன். இன்ஜினு பேனட்டையும் திறந்து காமிக்கிறேன். வண்டியில் அந்த மிஸ்பேரு அந்த இது எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வண்டியை வாங்கணும், நல்ல முறையில் பயணம் செய்யணும். சும்மா அந்த டீலிங் ஆஃபீஸில் கொடுக்குறாங்கன்ட்டு ஏனோ தானோன்னு வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம கஷ்டப்படுறதுக்கெலாம் நமக்கு கிடையாது. இன்ஜினை காமிக்கிறேன், இன்ஜினை பாருங்கள். கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்குமே பார்த்து நீட்டாக இருக்கிற வண்டி. வண்டி எடுத்தோமானா அமைதியாக எங்கே வேணாலும் போனோமா கொண்டோமான்னு இருக்கணும். வண்டி எடுத்துகிட்டு இதாக அங்கிட்டு போயிருந்தா அங்கிட்டு போயிருந்தான்னு யோசிக்க வேணாம். டவேரா வண்டி கிடைக்கிறதே ரொம்ப சிரமம். அப்படியும் கஷ்டப்பட்டு எடுக்கிற வண்டியில் கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. வண்டி நல்ல முறையில் இருக்குது. 3 ஓனரு. வண்டி ரொம்ப குட் கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி வண்டிக்கு இந்த மாதிரி ரேட்டு தகும். வண்டி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. டவேரா 2007 மாடலு. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. எந்த விதமான வேலைகளே இல்லை. சில்லறை முண்டு வேலை கூட கிடையாது. டீசலு. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா சுற்றி வண்டியை காமிக்கின்னு பார்த்துக்காங்க. இல்லை தொலை தூரத்துலேருந்து ஃபோன் பண்ணுறீங்க, வண்டி எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்து நிறையா பேர் கால் பண்ணுறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ரெஸ்பான்சிபிள் பண்ணணும். தென்காசிலேருந்து பேசுகிறாங்க, சென்னையிலேருந்து பேசுகிறாங்க. அதனால தான் வண்டியை நல்லா தெளிவாக பார்த்துட்டு வாங்க. மேற்கொண்டு ஏதாச்சும் ஒரு தகவல்னால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா பேர்த்து ஃபோனையும் நாங்கள் எடுத்து ரெஸ்பான்சிபிள் பண்ணுறோம். சில பேர் ரேட்டை கேட்குறீங்க. ரேட்டை போட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு அப்புறம் அவ்வளோ ரேட்டா எவ்வளோ ரேட்டான்னு கேட்டு எல்லோரும் பார்ப்பீங்க. வண்டிக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு. கண்டிப்பான முறையில் நீங்கள் கால் பண்ணுங்கள். எந்நேரமாக இருந்தாலும் ஒரு காலையில் ஒரு 9 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 8 மணி வரைக்கும் கால் பண்ணுங்கள். வண்டியை ஃபோட்டோவும் போட்டு விட்றோம், வீடியோவும் எடுத்து போட்டு விட்றோம். நல்ல வண்டி வாங்கி நல்ல முறையில் பயணம் செய்ய அனைவரும் வாழ்த்துக்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.